ஜெய்பீம் நமோ புத்தாயா இனிய காலை வணக்கம். ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனத் தலைவர் செல்ல ஆனந்தமாலை என்கின்ற டாக்டர் சே ஆனந்தன். ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்றோம். காரணம், கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ண வட்டத்தில் உள்ள கார்மாங்குடி ஆதிதிராவிட மக்களுக்கு கடந்த 2002-2003 ஆண்டுகளில் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. அதில் மீதமுள்ள 34 மனப்பட்டாக்களை தொடர்ந்து வழங்காமல் அதை வழங்க வேண்டும் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி நிறுவனத் தலைவராகிய நான் போராடி வரும் நிலையில் கடலூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளும், சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமலும், மேலும் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்காமலும், இதற்காக போராடும் மக்களுக்காக போராடும் ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி நிறுவனத் தலைவரை ஒடுக்குவதும், அவர் மீது ரவுடிகளை வைத்து ஏவுவதும், சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டு வரும் இந்த மக்கள் விரோத சக்திகளை கண்டித்தும், மேலும் கார்மாங்குடியில் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் மயான பாதை சீர் செய்ய வேண்டுமென்றும், நிழற்குடை வேண்டுமென்றும், பொது இடங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட வேண்டுமென்றும், நந்தவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் அரசு கட்டிடங்கள் வேண்டும் என்று பல கோரிக்கைகளை முன்வைத்து பல வருடமாக, பல மாதங்களாக, பல தருணங்களில் மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் விவசாய சங்க குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு கொடுத்தும், மேலும் அது சம்பந்தமாக பதிவு அஞ்சல்கள் போட்டும் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே மக்கள் பிரச்சனைகளை எந்த வகையிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் லஞ்சம் ஊழலுக்கு துணை போய்கொண்டு இங்கே ஆட்சியாளுகின்ற திராவிட கட்சிகளுக்கு துணையாக நின்று கொண்டு என்னை போன்ற தலித் கட்சிகளை, தலித் சமூக ஆர்வலர்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் இருந்து கொண்டு வருகின்றார்கள். இதை கண்டித்துதான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றோம். மேலும் இந்த மனைப்பட்டாவில் போராடி வரும் என்னை குறிவைத்து இங்கே காவல்துறைகளும், வருவாய்த்துறை அதிகாரிகளும், திராவிட கட்சிகளின் நிர்வாகிகளும் பல அச்சுறுத்தல்களும், கொலை மிரட்டல்களும் கொடுத்து வந்த நிலையில் அது தொடர்பாகவும் நான் மாவட்ட நிர்வாகத்திற்கு மனுக்கள் கொடுத்து வந்தேன். இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. வாக்குரிமை நமது உரிமை, வாக்களிப்பது நமது கடமை, 100% நாம் வாக்களிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த தேர்தல் ஆணையம் அதே வேளையில் மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. வாக்களிப்பது நமது கடமை என்று சொல்லும் இந்த அரசு அதிகாரிகளும், தேர்தல் அதிகாரிகளும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும், மக்களுக்கான உரிமைகளை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற எந்த ஒரு நோக்கத்திலும் அவர்கள் ஆட்சியும் செய்யவில்லை, அதிகாரத்தையும் செய்யவில்லை. ஆக இங்கே மக்கள் விரோத சக்திகளாக இவர்களெல்லாம் இருந்து கொண்டு, குறிப்பாக பட்டியலின மக்களை, தலித்து மக்களை குறிவைத்து, தலித்து மக்களாக போராடும் என்னை போன்ற சிறு சிறு இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள், சமூக ஆர்வலர்களை நசுக்கும் வேளையில்தான் இங்கே மாவட்ட நிர்வாகமும், வருவாய்த்துறை அதிகாரிகளும், தேர்தல் ஆணையம், திராவிட கட்சிகளும், தேர்தல் அதிகாரிகளும் இருந்து வருகின்றார்கள். இந்த தேர்தலில் கடந்த 2/4/2026 அன்று விருத்தாசலம் தொகுதியில் நான் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன். அதே வேளையில் 6/4/2026 திட்டக்குடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன். ஆனால் திட்டமிட்டு 2 தொகுதியிலும் என்னுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்திருப்பது மேலும் மேலும் இந்த மக்கள் விரோத சக்திகளின் இந்த அடக்குமுறைகளுக்கு நான் பலிகடாவா ஆகியிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த மக்கள் விரோத சக்திகள் மக்களுக்கான எந்த ஒரு நலனையும் செய்யவில்லை. இவர்கள் மக்களுக்கு எதிராகவும், மக்களின் உரிமைகளை பறிக்கும் ஒரு அதிகாரிகளாகவும், ஆட்சியாளர்களாகவும் இருந்து வருகிறார்கள். இதை கண்டித்துதான் வரும் தேர்தலை ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி புறக்கணிக்கின்றது. நாங்கள் வாக்களிக்கப் போவதில்லை என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்பீம்.